2000 வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலன் கட்டின கல்லணையை பத்தி நம்ம இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கோம். ஏன் இது நம்ம பெருமையா பேசிட்டு இருக்கோம்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு ஏன் கல்லணை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சுன்னா, இது கல்லால கட்டப்பட்ட அணை. இது இப்ப இருக்கிற மாதிரி நவீன முறையில ஸ்லூஸ் கேட் போட்லாம் இல்ல. இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுல ரொம்ப டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்லூஸ் கேட் போட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கரிகாலன் கட்டும்போது இந்த மாதிரி கட்டினாரா அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி கட்டல. அவர் கட்டினது ஒரு தடுப்பு சுவர் தான். காவிரி ஆத்துக்கு நடுவுல ஒரு தடுப்பு சுவர் கட்டி வரக்கூடிய வெள்ளத்தை காவிரி ஆத்துல விடாம கொள்ளிடத்துக்கு திருப்பி விட்டாரு. இவர் எதுக்காக இதை கட்டினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவேரி ஆறு ஸ்ரீரங்கம் போன்ற பகுதிகளில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு குறைஞ்சது ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வர வர தஞ்சாவூர் தாண்டி கும்பகோணம்லாம் தாண்டி போகும்போது, கும்பகோணம் தாண்டி போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு வெறுமனே ஒரு 40 அடி அல்லது 50 அடி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப குறுகிய சின்ன ஆறா ஒரு வாய்க்கால் மாதிரி ஓடும். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல வெள்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1 கிலோமீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அகலம் இருக்கக்கூடிய ஒரு ஆத்துல வெள்ளம் வருது. அது போக 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 ரொம்ப குறுகலான ஒரு ஆறா மாறிடுது. வெறுமனே 40 அல்லது 50 அடி ஆறா மாறிடுது. இப்படி இருக்கும்போது அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு வெள்ளம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், தஞ்சாவூர் கும்பகோணம் ஃபுல்லாவே வெள்ளத்துல மூழ்கி போயிடும். இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கல்லணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணையை கட்டுறாரு. இந்த அணையை கட்டுறது மூலமா காவிரியத்துல வரக்கூடிய வெள்ளத்தை தடுத்து கொள்ளிடத்துக்கு திருப்பி விட்டுருவாங்க. இப்படி திருப்பி விடுறது மூலமா அந்த ஒரு ஆறு கொள்ளிடத்துல போய் கடல்ல போய் கலக்குங்க. காவேரியில மிகப்பெரிய வெள்ளம் வந்தாலும் கூட தஞ்சாவூர் மக்களை அந்த வெள்ளத்துல இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கட்டப்பட்டது தான் கல்லணை. இது எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டம் தாங்க. இப்போ நீங்க ஒரு பைக்கோட சாவி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொண்டு போய் நீங்க பைக்ல போட்டு சாவி ஆன் பண்ணீங்கன்னா சாவி லாக் ஆயிக்கும். கரெக்டுங்களா? சாவி நீங்க உருவ முடியாது. கரெக்டுங்களா? இதே மாதிரிதான் அந்த கல்லணையும் கட்டியிருக்காங்க. கல்லணையை எப்படி கட்டினாங்க அப்படின்னா, ஊர்ல இருக்க பெரிய பெரிய பாறைகளை செதுக்கி எடுத்துட்டு வந்து உன்னோட ஒன்று அட்டாச் ஆகிற மாதிரி, சாவி எப்படி பூட்டுக்குள்ள போய் அட்டாச் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு கல்லோட இன்னொரு கல் அட்டாச் ஆகிற மாதிரி கல்லணையை கட்டி ஒரு தடுப்பு சுவர் மாதிரி கட்டிட்டாங்க. எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் சரி, அந்த கல் வந்துட்டு நகரவே நகராது. அந்த மாதிரி கட்டிட்டாங்க. ஸோ இதனால தான் இந்த கல்லணை இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க.